மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா புதியதாக திராவிட வெற்றி கழகம் என கட்சி தொடங்கியுள்ளார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட அதற்கு முன்னதாக காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நம்முடைய முல்லை சத்யா அவர்கள் வழிநடத்திருக்கின்ற இயக்கத்தினுடைய பெயர் திராவிட வெற்றி கழகம். திராவிட வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம், அண்ணாவின் புகழ் திராவிட வெற்றி கழகம், பெரியாரின் புகழ் திராவிட வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம், புதிய சகாப்தத்தின் தொடக்கம் திராவிட வெற்றி கழகம், அண்ணாவின் புகழ் பெரியாரின் புகழ் திராவிட வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம், திராவிட இயக்கத்தினுடைய நாற்றாங்கால் திராவிட வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம், அண்ணாவின் புகழ் பெரியாரின் புகழ் திராவிட வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம், பெரியாரின் புகழ் அண்ணாவின் புகழ் திராவிட வெற்றி. மதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட மல்லை சத்யா புதிய கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறார். திராவிட வெற்றி கழகம் என கட்சியை தொடங்கியிருக்கிறார் மல்லை சத்யா அவர்கள். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மல்லை சத்யாவின் புதிய கட்சியின் பெயர் திராவிட வெற்றி கழகம் என ஒரு புதிய கட்சியை அவர் தொடங்கியிருக்கிறார். அண்மையில் மதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட மல்லை சத்யா புதிய கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறார். வைகோ அவர்களுக்கும் மல்லை சத்யா அவர்களுக்கும் மோதல் போக்கு என்பது நீடித்து வரக்கூடிய வேளையில் தற்போது திராவிட வெற்றி கழகம் என்ற புதிய கட்சி ஒன்றை அவர் தொடங்கியிருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. மதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்ட நிலையில மல்லை சத்யா ஒரு புதிய கட்சி ஒன்றை துவங்க இருப்பதாக அவர் அறிவிக்கப்பட்ட நிலையில இன்று அந்த கட்சியினோட பெயரானது அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக அவர் திராவிட வெற்றி கழகம் என்ற பெயரை தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் துரைசாமி என்பவர் தான் இந்த பெயரை அறிவித்தார். இந்த நிகழ்வானது அடையாறுல இருக்கக்கூடிய இந்த முத்தமிழ் மன்றத்துல அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக அவரது கட்சி தொண்டர்கள் உட்பட பலர் இந்த நிகழ்வுல பங்கேற்றனர். இவர் ஏற்கனவே மதிமுக துணை பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்த நிலையில மல்லை சத்யா அந்த வைகோ மற்றும் துரை வைகோக்கு ஆகியோருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர் மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் புதிய அரசியல் கட்சியை தொடங்கி இருப்பதாக அறிவித்து கருப்பு சிவப்பு நிறத்துல அவர் 7 மஞ்சள் நட்சத்திரங்களுடன் சிறப்பு சிவப்பு நிறத்திலான ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருந்தார்.